சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதல் பகுதி மட்டும் பாருங்க. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து. ஆமேன். கர்த்தர் பாருங்களேன், நம்மளை எப்படியாய் அவர்கிட்ட சேர்த்திருக்கிறாராம். கர்த்தரை முதலாவதாக சேவிக்கவும், அதுக்கப்புறமாக கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரர்களாக நாம் இருக்கவும் நம்மை அவரோடு அவர் சேர்த்திருக்கிறார். ஆமேன். பாருங்க, அப்போ கர்த்தரை சேவிக்கிறது ஒரு பகுதி, கர்த்தரை நேசிக்கிறது இன்னொரு பகுதி. ஆமேன். கர்த்தரை சேவிக்கிறதுனா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்திற்குரிய கனத்தை அவருக்கு நாம் செலுத்துவது தான் கர்த்தரை சேவிப்பது. அதாவது அவரை பாட்டுனால, நம்முடைய ஆராதனையினால, துதிகள்னால அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலிகள் சொல்லும்போது அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். அப்படியாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும்போதும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போதும், முழங்கால் படியிட்டு அவரிடத்துல நாம் மன்றாடும் போதும் அவருடைய நாமத்தை நாம் சேவிக்கிறோம். அந்த இடத்துல என்ன செய்கிறோம்? அவருக்குரிய கனத்தை செலுத்தி நாம் சேவிக்கிறோம். அதே நேரத்தில் அவருடைய நாமத்தை நேசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட உறவாடுவது, அவருக்கு டைம் நம்ம கொடுக்கறது, அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறது. அவரோடு நீங்கள் இருந்தால் தான் அவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்றது உங்களால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்வது தான் அவருடைய நாமத்தை நாம் நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு நமக்கு காட்டுகிறது. பாருங்களேன், ஆபிரகாம் எப்படி தான் அவரை நேசிக்கிறோன்றதை காண்பித்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈசாக்க பலியிடுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மேலே உள்ள நேசத்தை காண்பிக்கும் பொருட்டாக கர்த்தரும் அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணார். இவன் என்னை அதிகமாக நேசிக்கிறானா இல்லை தன்னுடைய குமாரன் அதிகமாக நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும் பொழுது, கர்த்தரை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படிங்கிறதை அடையாளப்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரனை பலியிட முன் வந்தார். பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறார்? கர்த்தர் மேலே தான் வைக்கிற நேசத்தை, வைத்திருந்த நேசத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறார். அதே தான் நம்மளும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் நேசிக்கிறோம் என்பதை எப்படி அவருக்கு நாம் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்கள் முன் வரும் பொழுது நீங்கள் அவருக்கு வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. கர்த்தரை சேவிப்பது என்பது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவது, அவர் நாமத்திற்குரிய கனத்தை நாம் செலுத்துவதற்கு அடையாளமாக இருக்குது. அதை தான் நம்ம செய்கிறோம். கர்த்தரை நேசிப்பது என்பது அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அதன்படி செய்யும்போது அவரை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதனால் கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, ஒரு பக்கம் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களாகவும் இருக்க வேண்டும், ஒரு பக்கம் கர்த்தரை நேசிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவிக்கிறது நல்லா கர்த்தரை சேவிப்பாங்க, ஆனால் கர்த்தரை நேசிக்கிறதுல குறைவுபட்டிருப்பாங்க. ஆமேன். அதை மாதிரி ஒரு இதில் குறைவுபட்டு ஒரு இதில் நம்ம கூடி அப்படி இருக்கவே கூடாது. தேவன் விரும்புகிறதே இல்லை. அதனால் இன்றிலிருந்து நல்லா பாடி ஆண்டவரை ஆராதித்து அவருக்குரிய கனத்தை செலுத்தி அவரை சேவிப்போம். அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கிறோம் என்பதை அவருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உமது நாமத்தை நாங்கள் சேவிக்கவும் உமது நாமத்தை நாங்கள் நேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை இந்த நாளில் கொடுங்கப்பா. உம்மை சேவிக்கவும் உம்மை நேசிக்கவும் வேண்டிய கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்தரளி இந்த நாளில் இருந்து நாங்கள் எதில் குறைவுபட்டிருக்கிறோமோ அதில் நீங்கள் எங்கள் பலவீனங்கள் உம்முடைய கிருபையை நீர் கொடுத்து தகப்பனே, நீர் ஆண்டவரை இசப்பா உம்மை சேவிக்கிற ஜாதியாகவும் உமது நாமத்தை நேசிக்கிற ஒரு ஜாதியாகவும் எங்களை நீர் மாற்றி மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.